ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருஹனியா விலாக்ஸ். இன்றைக்கி சண்டே டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னென்ன வேலை செய்கிறோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறோம். இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு வறுத்துட்ருக்கேன். பாசிப்பருப்பு வறுத்துட்டு இப்போ அது கூட அரிசியும் போட்டேன். அரிசியும் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லா அரிசியும் போட்டு வறுத்துட்ருக்கேன். இதை வறுத்து இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றி உப்பு போட்டு லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு மூடி வச்சுருவேன். மூடி வச்சாச்சு. இப்போ தேங்காய் சட்னி அரைச்சி அது தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ இது தாளித்து ஊற்றின கேப்பில் அங்கே பொங்கல் வெந்துருச்சு. இப்போ அடுத்து பொங்கலுக்கு தாளித்து ஊற்ற போகிறோம். பாருங்க, அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டு இதுக்கு தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் போட்டு அதில் மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, முந்திரி அதெல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ ஊற்றி இதை நல்லா கிண்டிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கலும் தேங்காய் சட்னியும் தான் சாப்பிட்டோம். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு. அதனால் துணியை மிஷினில் போட்டு விட்டு அப்புறம் லஞ்சுக்கு ரெடி பண்ணலான்னு துணியை மிஷினில் போட்டுட்ருக்கேன். இடையில பாப்பாவை தூங்க வைக்கலான்னு தொட்டியில் போட்டு ஆட்டிகிட்டு இருந்தால் தூங்கவே இல்லைங்க. பாருங்கள், உட்காந்து எட்டி பார்த்துட்ருக்காங்க. சரி, மதியானம் சாப்பாடு கொடுத்துட்டு ஒரேடியே தூங்க வச்சுக்கலான்னு துணியை எடுத்து போட ஆரம்பித்தாச்சு. இந்த லீவ் டேஸ்லலாம் அப்படி தான் அவங்க தூங்கவே மாட்டாங்க. இந்த சண்டேலாம் அவங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது மார்னிங் தூங்கவே மாட்டாங்க. மற்ற நாள்லாம் மார்னிங் 8 o'clock எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. அவங்க தூங்குகிற நேரத்தில் நான் சமைச்சி முடிச்சிடுவேன். ஆனால் இந்த லீவ் டேஸில் தூங்கவே மாட்டாங்க. இப்போ அவங்க அப்பாவும் அவங்களும் கடைக்கு கிளம்பிட்டாங்க. கறி வாங்கிட்டு அப்புறம் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் தேவை இருந்துச்சு வீட்டில் இல்லை. அதனால் இதெல்லாம் வாங்குறதுக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. வெளியில் கிளம்புனா வேகமாக பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறதும் பிடிக்காது. வெளியில் போனால் ஜாலியாக கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ளே போய் ரசம் வைக்க ரெடி பண்ணிட்டேன். ரசத்துக்கு மிளகு, ஜீரகம், பூண்டு, நான் பச்சை மிளகா தான் போடுவேன், காஞ்ச மிளகா போட மாட்டேன். ஒரு தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தலை அது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துடுவேன். மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வைப்பேன். ஏன்னா கருவேப்பிலை, மல்லித்தலை முழுசாக போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. அதனால் அதையும் அது கூட போட்டு அரைச்சிடுவேன். அதை அரைச்சி போய் எடுத்தாச்சு. இப்போ புளி கரைச்சிக்கலாம். புளி ஊற வச்சுருந்ததை இப்போ கரைச்சாச்சு. இப்போ ரசத்தை தாளித்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அது கூட சேர்த்து அது கூட லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரசம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. நான் இப்படி தான் வைப்பேன். இப்போ உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சாலும். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அது கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணி அதுக்கப்புறம் கொதிக்க விட்டேன். நல்லா கொதிச்சிடுச்சு. அதுக்கு மேலே லைட்டாக மல்லித்தலையை தூவிட்டு இது நான் ரொம்ப கொதிக்கக்கூடாது. இது லைட்டாக நுர கட்டி வந்தோன்னே ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பு. நான் ரசம் வச்சு ரைஸும் வச்சுட்டேன். ஆனால் கடைக்கு போனவங்க அது வரைக்குமே வரல. அப்புறம் ரொம்ப நேரம் வெளியிலேருந்து பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா வெங்காயம், தக்காளி இருந்தால் கட் பண்ணி வச்சுருப்பேன். வெங்காயம்லாம் இல்லை. கடையில் வெங்காயம்லாம் வாங்க தான் போயிருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ தான் வந்திருக்காங்க. எவ்வளோ நேரம் கடைக்கு ஜாமான் வாங்க போனீங்களா, கடையே வாங்க போனீங்களா? வந்தோன்னே பாப்பா ஆரஞ்சும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல். பிரித்து கொடுக்கலான்னா பிரித்து கொடுக்குறக்குள்ள அவங்களா சாப்பிட்றேன்னு எடுத்து வாயில் வச்சுருக்காங்க. கொட்டண்டா துப்பிரு தூ சொல்லு. வெரி குட். கொட்டை வந்தா துப்பிரு வாயில். துப்பு.
இப்போ சிக்கன் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் பேன் வச்சு ஆயில் போட்டு அந்த ஹோல் கரம் மசாலா அதெல்லாம் போட்டு அது கூட வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டு அது கூட கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இதை வதக்கி விட்டுட்டு இருக்கும்போதே அங்கே துணி மிஷினில் போட்டிருந்தது வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் இதை வதக்கி விட்டுட்டு இது வதங்கிட்டு இருக்கட்டும்னா அடுத்து துணி எடுக்க போயிட்டேன். துணி எடுத்து காய போடலான்னு அதுக்கு துணி எடுத்து வச்சிட்ருக்கேன். துணி எடுத்து வச்சதுக்கப்புறமா அந்த வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சோம்ல அது கூட மசாலாலாம் போட்டு அப்புறம் சிக்கன் போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் துணி காய போடுறதுக்கு போனேன் மேலே. இப்போ துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கூட சிக்கன் போட்டு மசாலா எல்லாத்தையும் போட்டாச்சு. இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்து துணி காய போட போனோம். எப்போ துணி காய போட போனாலும் பாப்பா முழிச்சிருந்தா பாப்பாவும் வந்துடுவாங்க பின்னாடியே. பாருங்கள் நான் போகிறேன், பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. இங்கே துணி காய போட போனாவே அங்கே கிளிப்பு பாக்ஸ் எடுத்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே கல் கையில் வச்சுருக்காங்க, தட்டிக்கிட்டே இருப்பாங்க. துணி காய போட்டு வந்தோம். அதுக்குள்ளே குழம்பு கொதிச்சிட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சுண்டுனா ரெடி ஆயிரும். கிரேவி மாதிரி வைக்கலாம் தான் இருந்தேன். இது இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். இப்போ சாப்பாடு ரெடி, ரசம் வச்சாச்சு, சிக்கன் கிரேவி ரெடி. அப்புறம் சாப்பிட்டு பாப்பாவை தூங்க வச்சாச்சு.